அப்போவே என் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, படி படி படின்னு. கேட்டிருந்தா இந்த மாதிரி தற்கூரி மாதிரி சுற்றிருக்க அவசியம் இல்லை. படிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு வக்கீலோ இல்லை ஒரு போலீஸோ அட்லீஸ்ட் இந்த மொழிநாக்கில் இங்கிலீஷாக பேசிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கலாம். நான் ஃபர்தரா அன்னைக்கே வந்து அண்டர் கால்ஸ் பண்ணி ரிட்டன் கம்ப்ளைண்ட் இந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பற்றி பேசுறதா இல்லை இவ்வளோ அழகாக நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறானே இந்த பையனை பற்றி பேசுறதான்னு தெரியல. என்னன்னா சென்னையில் இருக்கிற பல்லாவரத்தில் டிவி ஷோரூமில் வந்து இந்த பையன் வந்து ஒரு பைக் ஆர்டர் பண்ணுறாப்பே அந்த பைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண பைக்கை ஓட்டி பார்த்துருக்காரு. அது சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிங்க இந்த பைக் வேணாம், எனக்கு வேறு பைக்ஸ் கொடுங்க அப்படின்னு. இல்லை ஷோரூமில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இந்த மாதிரி பைக்கெலாம் தர மாட்டோம், சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது அந்த பைக்கை, உங்களுக்கு புது பைக்கை வந்து நீங்கள் அடுத்த நாள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் அடுத்த நாள் வந்திருக்கு, அப்படியே அவர் பைக்கை கொடுத்துருக்காங்க, அவர் ஆர்டர் பண்ண பைக்கே கொடுத்துருக்காங்க. இந்த பையன் 2 நாள் ஓட்டியிருக்கா. அப்படியே 2 நாள் ஓட்டினதுக்கப்புறம் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அந்த பைக்கில் வந்துருக்குது. அதுக்கப்புறம் ஷோரூமில் கேட்டாங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண பைக்கை நாங்கள் கம்பெனிக்கு அனுப்பிவிட்டு அது கம்பெனியில் வேறு ஒரு ஆஃபீஸில் இருக்குது, இது வந்து புது பைக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இந்த பையன் கொஞ்சம் விவரமாக அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ண பைக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க. அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து வச்ச பைக்கை வந்து செக் பண்ணும்போது இன்ஜினில் சில கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரும் இந்த புது பைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒன்றா இருந்திருக்குது. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் வந்து அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து வக்கீல், அது இல்லாமல் பிடிச்சி அவங்க கூட இருக்கிற குரூப்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த கொத்தாரி பைக் டிவிஎஸ் ஆஃபீஸில் முற்றுகையிட்டு அந்த 4 இவங்க பைக்கை விற்ற மொத்தம் 4 பேர்த்தையும் கைது பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்காரு. இருக்குது எனக்கு என்னென்னா இந்த சம்பவத்தை விட இந்த பையன் பேசுனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உண்மையாலுமே படிச்சிருந்தா நம்மளும் இப்படி நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரு. ஆனால் அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுக்கு நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாமல்